ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 20/5/2025 ஸ்ரீசக்தி SS 468க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் கட்ட முடியும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ABC போர்டில் வந்து 746, ஃபுல் ப்ரைஸில் வந்து 502 746. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 215, ஃபுல் ப்ரைஸில் வந்து 560 215. இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம 65D வந்து 4D கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 505லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 964. ஸோ நம்மளுக்கு இதில் தேவை வந்து 96ஓட வந்து நம்ம 4 கூட்ட போகிறோம். அதாவது 9 + 4 = 3, 6 + 4 = 0. அப்போ 3 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 3. இப்போ இந்த 505க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 423. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4D வந்து 5D 60ஓட கூட்டுறோம் தான். இப்போ 423க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இப்போ 423க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 520. ஸோ 0வோட நம்ம 52 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 0 = 5, 2 + 0 = 2. 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 423க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 2. இப்போ இந்த 423க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 215. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 and 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு AC போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 215 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 215 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 560. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 56ஓட 0 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 0 = 5, 6 + 0 = 6. 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 215க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 6 கிடச்சிருக்கு இந்த 215க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 746. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு நண்பா. சி போர்டு, AC போர்டு, சி போர்டு. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 746 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்தலாம். 746 ஃபுல் ப்ரைஸில் வந்து 502. ஸோ 50ஓட நம்ம 2 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 2 = 7, 0 + 2 = 2,
72 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பரில் நம்மளுக்கு சி போர்டுக்கு 7 2 கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய V9 சிந்தட்டிக் நம்பர்ஸ். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு இல்லாட்டாலும் ஆல் போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போடுறோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 2. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு V9 படி சிந்தட்டிக் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் வர அதிகப்படியே சான்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருப்போம். எல்லாருமே வின் பண்ணணும். இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 அண்ட் 7 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 7 2 7 சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கேம் டபுளா அல்லது சிங்கிளா. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு டெய்லி சி போர்டு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸ்கிப் பண்ணிவிட்டு வர்றவங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு பெயிர்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்கவும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் தான் நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 20/5/2025 ஸ்ரீசக்தி SS468க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. அது நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறது. இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வாரம் டு வாரம் தான் பார்த்துக்குறோம். அதாவது செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன், வியாழன் டு வியாழன் அப்படி தான் நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், அதாவது ஸ்ரீசக்தியோடைய ரிசல்ட் நண்பா. ஏன்னா செவ்வாய்னாலே நம்மளுக்கு ஸ்ரீசக்தி ட்ரா தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.